இது பார்த்தீங்கன்னா போக்கிமான் பிரிக் ப்ரௌன்ஸ் பார்ட் 3. சரி வாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கான பாதையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம எலக்ட்ரிக் டைப் தான் கைஸ், நம்ம ஃபுல்லாக ட்ரிக்கோ தான் உதவ போகுது. நான் நினச்சது கிடச்சிருச்சு, நாய்க்குட்டி கிடச்சிருச்சு. எனக்கு அதுல வேற கிடச்சிருக்கு. என்னது பாருங்க. ஓ உனக்கு அந்த நாயா? அந்த நாய் உனக்கு இந்த நாய் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். பிடிக்க முடியும். போடுறா போக்கே பால. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போக்கே பால் மட்டும் வாங்கினேன் கைஸ், 5 இருக்கட்டும்னு. பிடிச்சிரு பிடிச்சாச்சு. நாயை பிடிச்சிட்டேன். நான் நிக்னேம்லாம் வேண்டாம். நைஸ். ட்ரிக்கோ ஒத்திக்கு மொதல் வைப்போம். இனியா ஒர்க் ஆக மாட்டேங்க போச்சு. வந்துச்சு. ட்ரிக்கோ பேரலைஸில் இருக்கு, வேண்டாம். ஆமாம் கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இங்கே போக்கிமான் இப்போ தேடுவோம். ஏதாச்சும் நல்ல போக்கிமான் கிடைக்குதான்னு பார்ப்போம். திருப்பி அதே தான் கிடைக்கும் அந்த நாய். எனக்கு தெரியும் அந்த நாய் தான் நிறையா இருக்குன்னு தோணுது. நாய் போடும் ப்ரோ. போடு. என்ன போக்கிமான் ப்ரோ? பிகாச்சு கிடைக்குமா? ஐயோ கைஸ், நல்ல போக்கிமான் பிடிச்சிரும். இவன் தானே ஏதோ பிடிச்சிரும். என்ன போடலாம்? குயிக் அட்டாக்கு போடுவோம். வேறு எது போட்டாலும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். குயிக் அட்டாக்கு பாரு 1 HP நிற்கி. நல்ல வேலை போடுறா. ஓகே போல போடுறா கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 புது போக்கிமான் பிடிக்க போகிறோம். 2வது பிடிக்க போகிறோம். என்னது மாட்டிக்கும். என்னடா மாட்ட மாட்டீங்க? என்னடா மாட்ட மாட்டீங்க? உனக்கு 2வது போக்கே பால் போடுறேன்டா. மாட்டெல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு போயிடுவேன். மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான். பிரச்சனை லெவல் 12 போயிடுச்சு. வாடா சண்டைக்கு வாடா. டேய் சண்டைக்கு வாடா. நான் ரெடியாக இருக்கேன்டா. சண்டை. சண்டைக்கு வாயிட்டான். நாய் வந்துருக்கு. நாய்க்கு வந்து பெக்கு போடுவோம். பெக்கு நல்லா அடிக்குமா? குறைச்சிருக்கு, பரவாயில்ல. போடு. எம்பர் போடுவோம். இது எவ்வளோ போகுது? இதுவும் நல்லா தான் அடிக்கி. இதுவும் பெக்கும் ஒரே மாதிரி தான் அடிக்கும் எனக்கு தோணுது. ஒரு குயிக் அட்டாக் போட்டு நல்லா இருக்கும். காஞ்சல மாற்றிக்கிச்சு. நீ அசைக்க முடியாது. குயிக் அட்டாக் அசைது மாற்றிடுவோம். ட்ரிக்கோ போடுவான் கைஸ். அவங்க போய் ஹெல்த் வர ஏற்றணும் கைஸ். எனக்கு தெரிஞ்ச டவுனில் கண்டிப்பாக போக்கிமான் சென்டர் இருக்கும். அதே நாய் தான் திரும்ப வச்சுருக்கான். போடு. மெகா ட்ரிங் எவ்வளோ குறையுது? போடு. பண்ண மாட்டேங்கிறேன். அடிதான் வாங்கி நிற்கான். இது என்ன அவ்வளோ பேரலைஸா? மூவ் பண்ண முடியலையா? இதான் அடிக்குது. போச்சு. அடி வேறு அட்டாக் ஏற்றிக்கிட்டு இருக்கான். அடிக்க மாட்டேங்க. லீஃபேஜ் அவ்வளோதான். முடிச்சாச்சு. முடிச்சிட்டிங்களா? அண்ணெல்லாம் ப்ரோ பிளேயர். முடிச்சுடுவோம் டக்குன்னு. இப்போ போய் நம்ம ஹீல் பண்ணணும் போக்கிமானு. மேலே ஏறணும்டா. ஆடு நமக்கு தேவையில்லை. ஆடுலாம் வேண்டாம். போடா பொழைச்சி போடா. பிகாச்சு கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு கிடைக்கும். பிகாச்சு 2 பேர் கையை கழிச்சு போட்டி போடணும். இவங்க எல்லாம் போய் ஹீல் பண்ணிட்டு வந்து போட்டி போடுவோம். 2 பேர் 8 போட்டப்புன்னு முடிச்சிடலாம். ஹீல் பண்ணிட்டு வந்தோம். இனி அது புதுசு என்னமோ. இது என்ன டைப்புன்னு தெரியல. பிடிச்சப்போ என்ன டைப்புன்னு தெரியல. என்ன டைப்னு பிடிக்காம சூப்பரை பட்டி வேணாம். ஏதோ ஒன்று போடுவோம். ஒரே ஒரு போக்கேபால் தான் போடுவேன். மாட்டா மாட்டிக்குவோம் இல்லையா? கடை 1 2 3 மாட்டிக்கிச்சு. போய் ஹீல் பண்ணிட்டு அவன் பிடிச்சல என்ன டைப்புன்னு பார்ப்போம் கைஸ். நிக் நேம்லாம் எதுக்குமே வேணாம்ல. போ மேலே போ. சிட்டியில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது.
கைஸ் இதான் ஜிம்முன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஜிம்மு முடிஞ்சு. நான் போய் ஹீல் பண்ணிட்டு வருவோம் போக்கேமானே. பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க சிட்டியில், எத்தனை பேர் இருக்காங்க. உள்ளே போய் ஹீல் பண்ணு ஏக்கா, ஹீல் பண்ணுக்கா ஏக்கா, ஹீல் பண்ணு ஏக்கோ. நம்ம 5 போக்கேமான் வச்சுருக்கோங்க கைஸ். இன்னும் ஒன்றுனா 6 போக்கேமான் ஆயிரும். ஹீல் பண்ணியாச்சா? ஒய்ஸ் இவன் வந்து டார்க் டைப்பு. இவன் டார்க் டைப்பு. இது வந்து ஒய்ஸ் எலக்ட்ரிக் டைப் ஒன்று இருக்குது நம்மகிட்ட. இவன் என்ன டைப்பு? பக்கு கிரவுண்ட் டைப்பு. ஓகே, இன்னும் ஒரு போக்கே பால் வேணால் வாங்கிக்கிடுவோமா? ஐயா போக்கே பால் கொடுங்க ஐயா. ஓகே பால் எவ்வளோ வாங்கலாம்? சரி 4 வாங்குவோம். தேங்க்யூஸ்யா. போதுமையா நான் கிளம்புறையா. தேங்க்யூயா. இப்போ கீழே போய் பொடி வர போடணும். இது கூட வாங்க. நீ வாயா, நான் போய் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகலான்னு ஐடியா வச்சுருக்கேன். போகும்போது ஆடு ஆனால் வயசு இங்கேருந்து ஈஸியாக கீழே குச்சிடலாம். டப். அது ஏற கஷ்டம். ஆனால் குயிக் பால் கிடச்சிருக்கு. குயிக் பால் வந்துட்டான் சண்டைக்கு. வாங்கினேன் நீ சண்டைக்கு வாங்கினேன். எனக்கு கவலை இல்லை, நீ ஹீல் பண்ணிட்டேனே. இங்கே தான் வித்தியாசமாக புழு வச்சுருக்காங்க. புழுக்கு எல்லையே இல்லையாடா, டிஃப்ரெண்ட்டாக புழு இருக்குடா. என்ன எம்பரு வேலைக்கு ஆக மாட்டேங்கி. பெக்கு 3 வச்சுக்க என்ன, நான் 3 பிடிக்கணும். பெக்கும் வேலைக்கு ஆகல. என்ன வயசுது இது? என்ன போக்கேமானு எந்த அட்டாக் போட்டாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்க. குயிக் அட்டாக்கு அதுவும் குறையிலையா? போச்சு. ஓகேம்மா மாற்றிடலன்னு தோணுது. வாங்க புதுசாக பிடிச்சோம்னா அவனை கொண்டு வருவான். வந்துரியா ஃப்ளெச்சிங்கு? வந்துரியா? இவனை கொண்டு வருவான். ரோல் அவுட்டு. அவாய்டு. சூப்பர்ரா. சாண்ட் அட்டாக்கு ஆடனு. இது என்ன லீஃப் லைஃபு? அடிச்சான் லீஃப் லைஃப். ஏதோ குறையுது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தா ஐஸ். நம்ம ஒரு போக்கியமான மாற்றி அடிப்பீங்களுக்கு லெவல் ஏற்றி விடுவோங்க ஐஸ். அப்படின்னா தான் சரிப்பட்டுவோம். ஷைனி அதானே இப்படி தான் போட்டிருக்கு. வந்துடுறாளே, நீ வந்த வேகத்துக்கே போய்க்கிறியா? அடிச்சு போட்டேன் ஒன்று ஓடியா. அடுத்து நாய்க்குட்டி இருக்கு. நாய்க்குட்டி முடிச்சிட்டாங்க. என்னடாடி என் தலையை ட்ரிக்கோ வரான்டாலே. ஓடுறா போடியா. மெகாட்ரினை போடுறேன். மெகாட்ரி இவ்வளோதான்டா. ரோலாட்டா போடுறான். அவாய்ட் பண்ணி வச்சுடா. மெகாட்ரினை போட்டு முடிச்சு விட்றா. வீட்டுக்கு போடா. எவ்வளோ தெரியும் என் நாய்க்குட்டி ஆயிடுச்சு. நான் கூட பண்ணியிருப்பேன். ஓடுறா போடு. ட்ரிக்கோ லெவல் 12. என்னது ஏதோ மூவ் கற்றுக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. என்ன மூவ்? வேஸ்ட்டு. ஏன்டா வேஸ்ட்டான மூவ்லாம் கற்றுக்கிற? அப்போ நல்ல மூவ் கற்றுக்க சொல்லலாம். அவ்வளோதான், அந்த மூவ் வேண்டான்னு சொல்லியாச்சு. போடு. அது லெவல் 6 ஆயிடுச்சு. லெவல் 7, லெவல் 8 போடு. ஜாலி தான். வச்சிங் லெவல் 13 போயிடுச்சு. இது நல்லா. வாவ், இதுதான் ப்ரோ. ஜஸ்மாக்கு நான் எங்கே வந்துட்டேன். எங்கேயா இருக்க? ஐயோ எங்கேயா போன பிச்சியக்கார பயலே? சரி இதுக்கு என்ன? இது லெவல் 7 வந்துருக்கு. நான் பாடம் மாற்றிட்டேன். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இங்கே போட்டி போட்டு போக்கேமான் கிடைக்கிதான்னு பார்ப்போம் கைஸ். நான் வேறு இருக்குங்க. வாட்டர் அண்டு ஃப்ளையிங் டைப். கீழே பார்த்தா நான் அங்கே போக மாட்டேன். இங்கே வந்து அது என்ன போக்கேமானு? ஃப்ளெச்லிங். ஜிம்முக்கு போகக்கூடாது. பெக்கு போடுற.
நார்கெட் கிஃப்டிங் எம்பர் போடுவோமா? நீ போனதுடா எம்பர் படியிலேருந்து கீழே இறங்கி வாயா. தெரியும் படிக்க தெரிஞ்சா இறங்கிட்டேன். ரெண்டு சைடு ஜிம்முக்கு அந்த சைடா? சிம்முக்கு அந்த சைடா? ஐயோ கீழே பாரியா, கிறுக்கு பையில வந்த பாதையில் படா லூசு. லைஃப் அட்டாக் கம்மியாக இருக்கு. கைஸ் நமக்கு இவங்களை வச்சு தான் லெவல் ஏற்ற போகிறோம் காரில். சரி சரி பரவாயில்லையே. நீ வந்துரு. ஆய்க்குட்டியை தான் கைஸ் அடிச்சு விட்டாங்க. பாவம் எத்தனை அடிப்பிச்சாங்க? இது எனக்கு தெரிஞ்சு இப்போ அடிச்சிடலாம். சார்ஜ் அட்டாக் தானே? சார்ஜ் அட்டாக் இல்லையா? போச்சு. ஐயோ சார்ஜ் ஹெல்த்து ஒன்று இதாக ஹெல்த்தெல்லாம் ஒன்று ஏற்றலை. டேக்கிள் போட்டு முடிச்சு விட்றாளே. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு போக்கேமான் வச்சுருக்கானா? அது லெவல் எத்தனா? அது லெவல் 8 ஆயிடுச்சு. ஃப்ளெச்சிங் கேம்னாலே ஆமாயா ட்ரிக்கோ வாயா. நீ வந்துட்டு ட்ரிக்கோ ஆகட்டும். இது என்ன இதுவும் அந்த நாய் தான். வாடா டேய், உங்களுக்கு நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு தான்டா லீஃப் போக்கேமான் வச்சுருக்கேன். லீஃப் ஏற்ற போடுறா நல்லா குறைஞ்சிடும். இவங்க வேற பேரலைஸ் பண்ணி விட்றாங்க. இது நல்லா இப்போ தண்டர் மாதிரி இருந்துச்சு பத்தியா? அதாவது பேரலைஸ் ஆகுது பத்தியா? அப்படி தான் காய்க்கு வச்சுருக்கேன். மெகாட்ரி நல்லா அட்டாக் விடுவாது. ஆனால் அவ்வளோ முடிச்சாச்சு. 88 ஹெச்பி ஏறி இருக்கு. 224 ரூபா தந்துருக்காங்க. சரி வாயா. இங்கே என்னது இருக்கு? 2 பேரும் கீழே 2 பேரும் தொக்க வச்சுட்டியா? நான் ஆடு பிடிக்க முடியா? ஆடு வேண்டாம், பிடிக்கல. ஏதாச்சும் பிக்காச்சு கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன். பிக்காச்சு. சரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா பிக்காச்சு கிடச்சிட்டான். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா பிக்காச்சு தேடி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இவ்வளோ ஆப் தான் வந்துச்சு கைஸ். ஆப்டும் பிடிக்கலான்னு பார்த்தேன். ஒரு அடி அடிச்சு அதுக்கெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நான் பிடிச்சிருக்கலாம். சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதான் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறா அது ஆன் வச்சுக்கோங்க. டாட்டா பை பாய்.